Hi friends, வணக்கம். வெல்கம் டு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான சிக்கன் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குருமாவுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி செய்யுங்க. அதோட டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைனா மட்டும் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் 1-2 அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நான் ப்ரெஷர் குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 3 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு 5-6 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு ஒரு வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து வெங்காயத்தோட கலர் லேசாக ஒரு கோல்டன் கலராக மாறுற அளவுக்கு இது நல்லா வதக்கி விட்டுணும். இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக இதில் ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் அடியில் பிடிக்காமல் நல்லா பச்சை வாசனை போக வதங்கி வரும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 குட்டி தக்காளியை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி நம்ம சேர்க்கும்போது குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தக்காளியோட பச்சை வாசனையும் போகணும். ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம்னா குழம்பு ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால நல்லா வதக்கி இப்போ பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் எண்ணெய் கசிஞ்சு வருது இல்லையா, இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா சிக்கன் சேர்க்கணும். நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த மசாலாலையே சிக்கனை நல்லா ஒரு 5 நிமிஷமாவது வதக்கி விடணும். ஸ்டவ்வை நல்லா மிதமான தீயில வச்சு நல்லா பரட்டி விட்டு எல்லா சிக்கனுமே அந்த மசாலாவில் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களோட சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 7-8 நிமிஷத்துலேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது சிக்கன் வெந்துட்டுருக்கிற டயத்தில் நம்ம கடைசியில் இதில் சேர்க்குறதுக்கு ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணணும். அதை பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் குருமாக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு 8-10 போல் முந்திரி பருப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். சிக்கன் சூப்பராக எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்க்கணும். நம்ம கசகசா முந்திரி இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாகி வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இப்போவே சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து நம்ம சேர்த்த தேங்காய் விழுதும் நல்லா வெந்திருக்கும். அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். இப்போ கடைசியில் இதில் கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.